மார்வல் பத்தின கேம்ஸ்னால இதை வந்து கேப்டன் கேட்க நினைச்சிக்காதீங்க, நம்ம ஜிஎன்எஸ் தான். நான் எப்போ அப்படி சொன்னேன் சொல்லுவீங்களோன்னு. எப்படி சினிமாவில் MCU அப்படின்ட்டு ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ் இருக்கோ அந்த மாதிரி கேமிங்லையும் ஒரு மார்வல் யூனிவர்ஸ் இருக்கு. ஆனால் என்ன பிரச்சனைனா இந்த யூனிவர்ஸ் காலப்பொழுக்கில் அழிஞ்சு போயிடுச்சுங்க. மறைக்கப்பட்ட அந்த யூனிவர்ஸ் என்ன, ஏன் ஏர் 616 மாதிரி அந்த யூனிவர்ஸுக்கு நம்பரே இருக்குது. அப்படி என்னடா யூனிவர்ஸ் இது அப்படி விட அழிஞ்சு போச்சு, எப்படா உருவாச்சு அப்படின்ற பற்றி தான் இந்த தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது மறைக்கப்பட்ட மார்வல் கேம் யூனிவர்ஸ். ஓகே கைஸ், நீங்க மார்வல் ஃபேன் இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச மார்வல் கேரக்டர் யாருன்றத கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கைஸ், ஓரவசில போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. இன்னைக்கு மார்வல்ல இருந்து ஸ்பைடர்மேன் 2, மைல்ஸ் மொராலிஸ், கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி அப்படின்ட்டு நல்ல நல்ல கேம்ஸ் வந்ததை பார்த்துருப்பீங்க. பட் 300 காலத்துல மார்வலுக்குன்ட்டு ஒரு கேம் சீரிஸ் ஒன்று இருந்துச்சு, ஒரு யூனிவர்ஸே இருந்துச்சு. அந்த கேம் சீரிஸ் பேர் தான் சகா கேம்ஸ். சொல்லவே இல்ல. அதாவது மார்வல் MCU பாத்தீங்கன்னா அயன்மேன்ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ஜேர்னியை. அயன்மேன்ல ஸ்டார்ட் பண்ணா அந்த MCU கெத்தா போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் அயன்மேன்ல இருந்து இந்த கேம்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதாவது அயன்மேன் ஒண்ணு தெரியுமா, அதுக்கு ஒரு மூவி கேம்ஸ். அப்புறம் தோர் தெரியுமா, தோருக்கு ஒரு மூவி கேம். அதுக்கப்புறம் கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சர், அதுக்கு ஒரு கேம் அப்படின்ட்டு மூவிக்கு ஒரு யூனிவர்ஸாக கிரியேட் பண்ணி அதுக்கு தொடர்ந்து மூவிஸ் வந்துட்டு இருக்க மாதிரி கேம்ஸுக்கு ஒரு யூனிவர்ஸ் ஓப்பன் பண்ணி அதை தொடர்ந்து கேம்ஸ் வரணும் அப்படின்னு தான் மார்வல் பிளான் போட்டாங்க. அதுக்கு ஒரு யூனிவர்ஸுமே இருக்கு, அது ஒரு கோட் நேம் இருக்குது. அவங்க வேலை பார்த்த தப்பு இல்லை, பட் அந்த வேலையை கரெக்டான ஆட்டை கொடுத்துருக்கணும். அவங்க கொடுத்த ஆள் தான் இந்த சகா. பார்த்தீங்க அப்படின்னா 300 காலத்தில் ஓஹோன்னு வாழ்ந்து கட்டவன், உண்மையிலே வாழ்ந்து கட்டவன். இன்னைக்கு எப்படி எக்ஸ்பாக்ஸ் பிளேஸ்டேஷன் சண்டை போட்டு எக்ஸ்பாக்ஸ் ஆடுத விட்டே போறடா அப்படின்னு கோச்சிட்டு போறாங்க தெரியுமா, அந்த மாதிரி 300 காலத்தில் நிட்டெண்டோ பிளேஸ்டேஷன் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அவனே ஒரு கன்சோல் செஞ்சு அவனே கேம் பண்ணிட்டு இருந்தான் அந்த சகா. அதுக்கப்புறம் என்னாச்சு, காலப்போக்கில் இவ கன்சோல் வந்து மூடாம போனதுனால இல்லை கன்சோல்லாம் வேணாம்ப்பா, நம்ம கேம் மட்டும் பண்ணிக்குவோம்ப்பா அப்படின்ட்டு இந்த கேம் டெவலப் பண்றத மட்டும் பண்ணிட்டு இருந்தான். மார்வலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கேம் பண்ணலாம் தெரியாது, அவங்களுக்கு காமிக் எழுத தெரியும், அந்த காமிக் வச்சு பாடுறது தெரியும். பட் இதுக்காக இவன் பிடிச்சா அதான் சகா கிட்ட காசு கொடுத்து, தம்பி இந்த மாதிரி பேசுல படம் எடுக்க போறோம், இந்த பேசுல கேம் விடணும், இந்த வச்சிக்க அப்படின்னு காசு கொடுத்தாங்க. அவன் என்ன பண்ணி விட்டான், நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டு அந்த அப்பர் சைடுல பிடி அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன கேம் டெவலப்பர்ஸை பிடிச்சி கேம் டெவலப் பண்ண வச்சா சகா. பப்ளிசிட்டி தான் பண்ணுவான், ஆனா டெவலப் பண்றது வேற கம்பெனிங்க. இவங்கள பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு கேமுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். அயன்மேன் கேமுக்கும் ஹல் கேமுக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் மாதிரி வந்து இவங்களே வந்து பின்னி வச்சிருந்தாங்க, பேச்சுவார்த்தை இருந்துச்சு. சரியா சொல்லலாம், அந்த யூனிவர்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னா TRN1566. எப்படி வந்து MCU வந்து 616 சொல்றாங்கல்ல, ஆக்சுவலி அதுலயே குழப்பம் இருக்கு. 616 இல்ல 199999 அப்படின்ட்டு அந்த குழப்பமே எனக்கு தெரியல. பட் இந்த யூனிவர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க ரிலீஸ் பண்ண கேம் பாத்தீங்கன்னா அயன்மேன் ரிலீஸ் ஆன அதே டைம்ல தான் இந்த கேம் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இந்த MCU முன்னாடி அயன்மேனை பேஸ் பண்ணி சில கேம்ஸ் இருக்கும். அது அயன்மேன் தனி கேம் இருக்காது, மற்ற கேம்குள்ள அயன்மேன் வருவாரு. எப்படி பனிஷர் கேமுக்குள்ள அயன்மேன் கேமியோ கொடுப்பாரு, அது அந்த மாதிரி கேமியோ கொடுக்காம இருந்திருக்கும். பட் ஃபுல் பிரச்சனை ஒரு அயன்மேனுக்கு ஒரு கேம் பண்ணோம், ஒரு அயன்மேனை பேஸ் பண்ணி கேம் பண்ணோம் அப்படின்னு பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து இந்த அயன்மேன். இது கேம் மூவின்றதுனால மூவி போஸ்ட் அப்படியே எடுத்து இந்த கேமுக்கு வச்சிருந்திருப்பாங்க. இதுதான் முதல் கேம் அப்படின்றதுனால இந்த கேமுக்கு வந்து மார்வல் ரொம்ப எஃபர்ட் போட்டிருப்பாங்க. குறிப்பா சொன்னா பொதுவா சில மூவி கேம்ஸ் எல்லாம் ஹீரோ கேரக்டர் அப்படியே மூஞ்சிங்க இருக்கும், ஆனா வாய்ஸ் பேச நாரவத்தமா இருப்பான். இதுல பாத்தீங்கன்னா நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியர் தான் வந்து இந்த கேம்ல இருக்கிற கேரக்டருமே வாய்ஸ் பேசியிருந்திருப்பாரு. பட் இவ்வளவு ஹீரோனை எஸ்கேப் ஆயிட்டாங்க, இவர் மாட்டினாரு. சோ மார்வல் பே பண்ணி தான் அவரை பேச வச்சிருந்திருப்பாங்க இந்த கேமுக்கோசரம். இவ்வளவு கஷ்டப்பட்டாங்களே கேம் நல்லா வந்துச்சானா, அதான் இல்ல. ஒரு அயன்மேனுக்கு ஒரு கேம், அயன்மேன் மாதிரி பறக்கலாம், அயன்மேன் சொல்லலாம், ஓகே எல்லாம் ஃபைன். பட் இந்த கேம்ல அப்புறம் லெவல் டிசைனு, இந்த கேம்ல ஃபைட்டிங் மூவ்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெரிய இம்ப்ரெசிவா இருக்காது. கேம் ஸ்டோரி பாத்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணது மூவி தான். மூவில என்ன இருந்துச்சோ அதே மாதிரி கதை இங்க. பட் சில விஷயங்களை புதுசா ஆட் பண்ணிருப்பாங்க, சில விஷயங்கள் வந்து தொடர்ந்து உலகம் போயினே இருக்கும். சுடு வெட்டு அப்படின்ற மாதிரி தலைவன் பறந்துனே இருப்பான், சுட்டே இருப்பான். ஒரு அவளுக்கு மேல வந்து கேம் வந்து போனாடே அப்படின்ட்டு நம்மளே விட்டு ஓடுற மாதிரி தான் இருக்கும். நிஜமாதான் இந்த கேம் இப்ப நான் இல்ல 2010 அந்த டைம்ல கேம் ஆடினேன். அப்புறம் காஜி விட்டு வரும் பொழுது அங்க ஒரு அண்ணன் கடை இருக்கும், அண்ணங்களை சிரித்திட்டு இருப்பா. அப்படி ரொம்ப அயன்மேன் பிடிக்குங்கன்ட்டு அவளா போய் வாங்கி வீட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணி கேம் ஆடினா விளாட்னா எனக்கு செம்ம கடுப்பு தான் வந்துச்சு. ஆமா அயன்மேன் வந்து தப்பிச்சு வரமா நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து Mark 2 Mark 3 சூட்ல செஞ்சுட்டு பரப்பா தெரியுமா, அந்த விஷயம் ரொம்ப கூடுறோம் பண்ணிச்சிருப்பாங்க, பயம் போல இருந்திருக்கும். பட் இருந்தாலுமே இந்த கேம் பாத்தீங்க அப்படின்னா அதிகமான ஒரு யூனிட் வித்து இருந்திருக்கும். சரியா சொல்லலாம் 2.6 மில்லியன் காப்பி வித்து இருந்திருக்கும் இந்த அயன்மேன் கேம். ஸோ வந்து பரவாயில்ல இவ்வளோ சேல்ஸ் ஆயிடுச்சு,
கெத்துரா வேற லெவல்ரா. நம்ம சகா கூட போட்ட கூட்டணி கெத்து கூட்டணி, இது வெற்றி பெற கூட்டணி, இது ஒரு வெற்றி கூட்டணி, சூப்பர் கூட்டணி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் அந்த கூட்டணி கடைசியில மக்களான கூட்டணி ஆனதுதான் மிச்சம். சரி, ஓகே, முதல் கேம் முடிச்சு. அடுத்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரெடிபிள் ஹல்க். உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த கேம் எனக்கு பர்சனலாக பிடிக்கும். ஏன் அப்படின்னா பழைய ஹல்க் ஒரு படம் வந்திருக்கும், அதுக்கு ஒரு கேமும் இருக்கு, மூவி கேமும் இருக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த கேம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த கேம் சிட்டியில் வச்சிருப்பாங்க. ஹல்க் அடிச்சா பில்டிங்லாம் உடஞ்சிரும்டா, நெருங்கிடுடா அப்படின்ற மாதிரி இருந்திருப்போம். ஹல்க் ஓடும் போது கீழே வந்து ரோடு வந்து டேமேஜ் ஆகும், தலைவன் கிட்ட மட்டும் எல்லாம் பொருளை விடிக்கும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமோட கிராஃபிக்ஸை தாண்டி இந்த கேமோட கேம் பிளே அண்ட் கேமில் சொன்ன இந்த நரேஷன் ஸ்டோரிலாம் வந்து நல்லா சொல்லியிருப்பாங்க. அதாவது மூவில இல்லாத கேரக்டர் கூட இந்த கேம்ல இருந்திருக்கும். உண்மையிலே ஹல்க்குக்கு ஒரு தனி படம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றீங்க தெரியுமா? அவங்களுக்குலாம் ஒரு தனி கேமா இந்த கேம் வச்சுக்க முடியும். பட் அதுக்கு அடுத்தது வந்த கேம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பெருசா இல்ல. குறிப்பா சொன்னா தோர் கேம். தோர் மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தோர் ஒரு கேம் பண்ணுவோம் தான் கேம் பண்ணாங்க. கேம் பண்ணுங்கடா அப்படின்னு ஆசைப்பட்டதுக்கு பதில் எதுக்கா பண்றீங்க அப்படின்னு காண்ட்ரளவு தான் அந்த கேம் பண்ணிருப்பாங்க. சரியா சொன்னா இது ஒரு மூவி கேம் அப்படின்றனால சகா இந்த கேமுக்கு சரியான ஒரு கண்ட்ரோலும் சரியான ஒரு குவாலிட்டியா போனோம் பண்ணவே இல்லை. பண்ணா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி கேம் பண்ணிருப்பாங்க. கிட்டத்தட்ட காட் ஆஃப் வாரோட கேம் பிளே அப்படியே உருவி இந்த கேம் பிளே உருவாக்கி இருந்திருப்பாங்க. காட் ஆஃப் வார் எப்படி கேமரா மூவ்மெண்ட் இருக்கும் இல்லையா, பழைய காட் ஆஃப் வார் இந்த டாப் வச்சுட்டு ஆக்ஷன் ஸ்லாஷ்மா இருக்கும் தெரியுமா, அப்படியே பண்ணிருப்பாங்க இந்த கேம்ல. காட் ஆஃப் வார்ல அந்த சைனா புலம்பஸுக்கு பதில் தோட சுத்திய கொத்த அப்படின்னு இருக்குமோ அதுதான் இந்த கேம் உருவாக்கி இருந்திருக்கும். எஸ்எஃப்எக்ஸ் கேமோட கிராபிக்ஸ் எதுவுமே சகா கவனிக்கவே இல்லை. அந்த டைம் வந்து PS3 கேம்ஸ் எல்லாம் பட்டை கிளப்பிட்டு இருந்துச்சு. பட் இந்த கேம் வந்து குவாலிட்டியில அடி வாங்குச்சு. இதனாலே பாத்தீங்க அப்படின்னா இந்த கேமோட சேல்ஸ் வந்து அப்படியே சரிஞ்சு போயிருச்சு. அடுத்து அயன்மேன் 2 பண்ணாங்க. அயன்மேன் 2 கேமும் சரியா போகல. அடுத்துதான் பார்த்தீங்கன்னா வந்து கட்டங்கடைசியா வந்தது கேப்டன் அமெரிக்கா சூப்பர் சோல்ஜர். கேப்டன் அமெரிக்கா படம் வந்திருக்கும். அதாவது அவெஞ்சர்ஸ் படத்துக்கு முன்னாடி வந்த படம் தான் கேப்டன் அமெரிக்கா படம். கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சர். இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கேம்ஸ் கம்பேர் பண்ணாமல் கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும். சில விஷயங்கள்ல புல்லட்ஸை தடுக்கிறது, ஷீல்டை தூக்கி போடுறது அப்படின்ட்டு சில விஷயம் நல்லா பண்ணியிருப்பாங்க. சில அந்த கேமோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா வேர்ல்டு வார் 2ல கலந்துட்டார் இல்லையா, அதை பேஸ் பண்ணி அந்த கேமே நடந்திருக்கும். நிறைய பேர் தெரியாது கேப்டன் கேம் இருக்கா அப்படின்ட்டு. கேப்டன் கேம் இருக்கு, அது ஒரே கேம் இந்த கேம் மட்டும்தான். இந்த மாதிரி மாடல் கேம் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் டிசி பாத்தீங்க அப்படின்னா படத்துக்கெல்லாம் கேம் இல்ல, பேட்மேனுக்கு ஒரு கேம் பண்ணணும், பேட்மேன் கேரக்டருக்கு ஒரு கேம் பண்ணணும் அப்படின்ட்டு அர்க்கம் மாஸ்ல கேம் பண்ணிருப்பாங்க. அந்த கேம் வந்து பட்டை கலைப்பிறகும் நல்லா ஓடி இருந்திருக்கும். அங்க இருந்தா மாரலுக்கு வந்து தோண ஆரம்பிச்சுது, என்னது இது அவனுக்கு நல்லா ஒரு கேம் பண்றானுங்க, மூவி கூட ரிலீஸ் பண்ணல, தனியா ஒரு கேம் பண்றானுங்க, ஹிட் ஆகுது. இவனுக்கு வந்து அந்த மக்களே சாட்டையை போட்டு நமக்கு கேப்டனால கிண்டி கொடுத்துருக்கானுங்க, இது ஓட மாட்டேங்குது அப்படின்ட்டு மாரலுக்கு சகா மேல செம்ம கடுப்புல இருந்தாங்க. ஏன்னா சகா வந்து காசை வாங்கிட்டு குவாலிட்டிலாம் சரியா பார்க்காம ஒரு லைசன்ஸ் கேமுக்கு இது பண்ணா போதும், ஒரு மூவி கேமுக்கு இதை பண்ணா போதும்ட்டு கிராஃபிக்ஸ் கூட சரியா பண்ணாம அப்படியே சுட்டு கையில கொடுத்துட்டானுங்க திரும்ப அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பா குவாலிட்டி இல்லை அப்படின்னா அந்த கேம் நிறைய பேர் வாங்க மாட்டாங்க, கேம் சரியா போகாது, சேல்ஸ் அடி வாங்கும். உண்மையிலே மார்வெல் மூவிஸ்ல பட்டை கலைப்புற நேரத்தில் கேம்ஸ் மக்கிட்டு போயிடுச்சு. இன்னொரு காரணத்தாலேயே இதுக்கு மேலே இதை பண்ணுமா, இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணுமா அப்படின்ட்டு மார்வெல் கடுப்பாயிடுச்சு சகா பண்ண வேலையால. சரியா சொன்னா கேப்டன் அமெரிக்கா சூப்பர் சோல்ஜர் கேமுக்கு அப்புறம் வர வேண்டிய கேம் தான் வந்து அவெஞ்சர்ஸ். ஏன்னா அவெஞ்சர்ஸ் படம் வந்திருக்கும். MCU phase 1ல வந்த எல்லா படத்துக்குமே ஒரு கேம் இருக்கு. கடைசியா வர வேண்டிய கேம் தான் வந்து அவெஞ்சர்ஸ். கரெக்டா அந்த டைம் தான் வந்து மார்வலும் சகாவும் போட்டிருந்த பார்ட்னர்ஷிப் வந்து முடியறால வந்துருச்சு. இதுக்கப்புறம் அவங்க கேம் பண்ணணும்னா இவங்க பார்ட்னர்ஷிப் வந்து புதுப்பிக்கணும். அப்பதான் மார்வல் என்ன பண்ணா போதும்டா போதும், நீ கேம் பண்ணதும் போதும், நொட்டமானதும் போதும், சொல்ல வேலையை விட்டே போனான்ற மாதிரி பார்ட்னர்ஷிப்பை பிடிச்சிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க மார்வல். பட் என்ன இருந்தாலும் அந்த சாவு சும்மா இல்லை. ஏண்டா எல்லா கேமும் மொக்க வாங்கிட்டீங்க, அவெஞ்சர்ஸ் மட்டும் மொக்க வாங்க எஸ்கேப் ஆகணும் பாக்குறீங்களா, விட மாட்டேனான்ட்டு அந்த சாபம் கடைசியில MCU இல்லாம தனியா அவெஞ்சர்ஸ் கேம் பண்ணாங்க, அங்க வந்து தாக்கிருச்சு அந்த சாபம். புரியலையா? அவெஞ்சர்ஸ் கேம் பண்ணாங்க, அந்த கேம் நெகிட்டி போயிடுச்சு. பாத்தீங்களா சாபம் எப்படி அட்டாக் பண்ணிட்டு. சரி அந்த கேமே ஒரு பெரிய கதை, அது தனி ரோஸ்ட் வீடியோ போடுறேன் அந்த கேமுக்கு. ஓகே. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மார்வல் இதுக்கப்புறம் இந்த கேம் சீரிஸ் வேணாம், இந்த யூனிவர்ஸே வேணான்ட்டு மொத்தமாக டிசைட் பண்ணிட்டு வெறும் மூவிஸில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. இந்த கேம் யூனிவர்ஸை அப்படியே அம்மோன்னு விட்டாங்க. கேம் இந்த கேம் பல என்ன சொல்ல நினைச்சாங்க அப்படின்னா இதில் ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து ஒரிஜினல் கேரக்டர்ஸை வந்து வாய்ஸ் கொடுக்கணும். இதுதான் சொன்னால் நம்ம ராபர்ட் ஜூனியர் தான் வந்து அயன்மேனுக்கு வாய்ஸ் கொடுக்கணும், நம்ம கிறிஸ் ஈவன்ஸ் தான் இந்த கேமுக்கு வந்து வாய்ஸ் கொடுக்கணும், கேப்டன் அமெரிக்காவுக்கு. ஆல்ரெடி மூவி நடிக்கிறது தான் காசு வாங்குறாங்க, இதுக்கப்புறம் கேம்ஸுக்கு வாய்ஸ் கொடுத்து அவங்க எக்ஸ்ட்ரா காசு வாங்குவாங்க. ஸோ அது இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணி காசு கொடுத்து கேம் பண்ணாலுமே அது சரியா ஓலனா அது பேர் நஷ்டமாயிரும் அப்படின்ட்டு மாறதோட கையெழுத்து கும்பிட்டு போதனாலே போதும்ட்டு அதை நிறுத்திக்கிட்டாங்க. ஸோ அயன்மேன்ல இருந்து ஆரம்பிச்ச இந்த கேம் யூனிவர்ஸ் கேப்டன் அமெரிக்கால வந்து முடிஞ்சு போயிருச்சு. கன்றாவியே. ஓகே சோல்ஜர்ஸ், இதுதான்
மார்வலோட எர்த் TRN 1566 யூனிவர்ஸோட சோக கதை. இதுக்கப்புறம் இந்த யூனிவர்ஸ்ல எந்த கேமே வரல, அதோட அவ்வளவுதான். கண்டிப்பா இந்த யூனிவர்ஸ்ல ஏதாவது ஒரு கேம் நீங்க ஆடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஆடித்தீங்கன்னா எந்த கேம் நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. பொதுவா சம்டைம்ஸ் இந்த அமெரிக்கன்ஸோட மென்டாலிட்டி வேற, அவங்க வந்து சில படங்கள் பிடிக்காது, கேம்ஸ் பிடிக்காது. பட் நமக்கு ஆடி பார்க்கும் பொழுது ஊரார் ஒதுக்கி வைத்த ஓவியம் அப்படின்ற மாதிரி தெரியும். உதாரணம் அப்படிதான் இந்த உல்வரின் படம் வந்துச்சு. உல்வரின் ஆர்ஜின்ஸ் படம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கலையாமா, அவங்க ஊருக்கு யாருமே சரி பிடிக்கலையாமா. பட் எனக்கு வந்து பர்சனலா பிடிச்சது உல்வரின் கண்ணியா மாத்திருந்து அந்த படம் தான். ஸோ அந்த மாதிரி எந்த கேம் வந்து உங்களுக்கு பர்சனலா பிடிச்சிருக்கும் இல்லையா? ஸோ எந்த கேம் உங்களுக்கு பிடிச்சது, எந்த கேம் ஆனீங்க அப்படின்றத பத்தி கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ போலாம் நினைக்கிறத கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நானும் வீடியோ ட்ரை பண்றேன். அப்புறம் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யம் சந்திக்கிறேன். பாய்.